அதிமுக ஓட்டு போடக்கூடியவன் அவன் என்னைக்கு தான் அதிமுக தான் ஓட்டு போட போகிறான். திமுக ஓட்டு போட போகிற முடிவு பண்ணிட்டு அவன் திமுக தான் ஓட்டு போட போகிறான். நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போட போகிறான், நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போட போகிறான். ஆனால் உங்களுக்கு யாரா ஓட்டு போடுறான்னு கேட்டால் இந்த ரசிக மனப்பான்மையில் இருப்பாங்கள்ல சில பேர், எங்கள் தலைவர் வந்துட்டாரு எங்கள் தலைவருக்கு ஓட்டு போட்டோன்னு சொல்லிட்டு இந்த ரசிக மனப்பான்மையில் அந்த ரசிகர் வயப்பட்ட கூட்டம் மட்டும்தான் இருக்குது. ரசிகர் வயப்பட்ட கூட்டம் மட்டுமே வந்து ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தினா கிடையாது. இவர் என்ன நினச்சிக்கிறாரு, தன்னை எம்ஜிஆர் நினச்சிக்கிறாரு. எம்ஜிஆர் திமுகவில் இருந்தவர், திமுகவுடைய பொருளாளர். எம்ஜிஆர் ஆல்ரெடி ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஆல்ரெடி அரசியல்வாதி. அதனால் அவர் வந்து முதலமைச்சராகிறாருன்னா அது வேற விஷயம். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கீங்க. விஜயகாந்த் கூட நினச்சிக்கிறாரு. விஜயகாந்த் எப்போ வந்தார்? விஜயகாந்த் முதல் எலெக்ஷனில் விஜயகாந்த் மட்டும்தான் உள்ளே போகிறாரு. அடுத்த எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி வைக்கிறதுனால மட்டுமே தான் அவர் வந்து எதிர்கட்சியாக மாற முடியுது. ரெண்டாவது, நீங்கள் விஜயகாந்த்னு கேட்டால் நீங்கள் விஜயகாந்த் கிடையாது. விஜயகாந்தை விட பெரும் மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் விஜயகாந்த் அவர்களை அப்பொழுதுலேருந்தே வந்து எல்லாரும் என்ன பார்த்தாங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக தான் பார்த்தாங்க. இவர் அரசியல்வாதியாக பார்க்கலையே. முதல்ல திரு விஜயதனை அரசியல்வாதியாக நம்பலை. பனையூரை விட்டு நான் வெளியே வர மாட்டேன்னா எப்படி அதை அரசியல் பண்ணுவீங்க? பனையூரில் குறைஞ்சு அரசியல் பண்ணுறீங்களா நீங்கள்? கிட்டத்தட்ட பனையூரில் வந்து நிற்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வருத்தமான செய்தி என்னென்னா பனையூரில் சட்டமன்ற தொகுதியே கிடையாது. அப்போது அந்த அளவுக்கு வந்து அந்த பனையூரை விட்டு வெளியே வராத ஒரு ரொம்ப சோகால்டு வந்து தன்னை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே வச்சுக்கூடிய நபர் வந்து எப்படி திமுகவுக்கு மாற்றாக இருக்க முடியும்?